வணக்கம் மக்களே. போன வீடியோவோட 3வது பகுதி தான் இது. நம்ம இப்போ வத்தல் மலையிலேருந்து கீழே இறங்குறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் காட்டுச்சு. அதை நம்பி தான் மேலே போனேன். மேலே போனோடனே கூகுள் மேப் தான் வேலையை காட்டிருச்சு. ஏன்னா அதுக்கு அங்கே சரியாக சிக்னல் கிடைக்கல. அதனால் நான் தேடி போன இடத்த என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரே ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. இங்கே மலை மேலே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குது, அங்கே வேணால் போய் பாருங்கள் தம்பின்னாங்க. அதனால் திருப்பி வந்து தான் பார்த்தேன். போன வீடியோவில் அதை தான் முடிச்சிருப்பேன். அங்கே என்ன பிரச்சனைனா, பைக் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் இல்லை. பைக்கை நிப்பாட்டிட்டு போனால் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதும் எனக்கு தெரியலை. பாதுகாப்புன்னா வண்டி கீழே விழலாம், சரிஞ்சு, இல்லைன்னா ஏதாவது மாடு கீடு அங்கே நிறைய இருந்து ஏதாவது முட்டி கீழே தள்ளிச்சுன்னா வண்டி டேமேஜ் ஆகிரும். அது நமக்கு இன்னும் பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால எனக்கு அது மேலே விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த மலை ஏறி இறங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகினாங்க. ஆல்ரெடி நம்ம போகிறதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. திருப்பி நான் அங்கேருந்து கிளம்பி என் ஊரை பார்க்க போகணும். இருட்டுறக்குள்ளே போகணும். ஏன்னா இருட்டுருச்சுன்னா நம்ம மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, பைபாஸில் ஃபுல்லாக ஹை பீமை போட்டுட்டு தான் வருவாங்க. நான் வச்சுருக்க ஹெல்மெட்டோ டின்டடு வைசரை போட்ட ஹெல்மெட்டு. அதனால் நைட்டு அந்தளவுக்கு கண்ணை திறந்து வச்சுட்டு ஓட்டலாம் முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் சரி, சித்தர் மலையை ஏறாமல் நம்ம வரோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வராமல் பெற போகிறோம் அப்படின்ட்டு நானே மனசை தேற்றிட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பித்தேன். வரும்போதே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட வந்துவிட்டோம். இன்னுமே ப்ராப்பரான ஒரு கடையோ ஒரு வீடோ இல்லைன்னா தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. ஆனால் தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு இன்னும் ரொம்ப கீழே போனோம்னா ஒரு இடம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே ரெண்ட்டு விசாரித்தப்போ 1600 ஆகும் அப்படின்னாங்க. ஒரு நைட்டுக்கு 1600 ஆனால் இந்த ஒரு நாள் பயணத்துக்கு என்னோடய மொத்த பட்ஜெட்டே 1000 தான். அதனால சரி, இங்கே தங்குறதெல்லாம் நமக்கு ஆகாது. தங்குற மாதிரி இருந்தால் ஏதோ 2-3 பேர் வந்தோம்னா ஷேர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒத்து வரும். ஆனால் நம்ம ஒரு ஆள் தங்குறதுக்கு 1600 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நான் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல, திரும்பி வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே நிறையா இடத்துல நம்மளை கூகுள் மேப்பை வச்சு செஞ்சுது. அதனால் வழி சரியாக சொல்ல முடியல. அதனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க காட்டுக்குள்ளேலாம் நான் போனேன். ஆனால் அங்கே இருந்தவங்களாம் ரொம்ப நல்லா பேசினாங்க, தப்பாலாம் எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அம்மா தம்பி இங்கே சரியாக டவர் கிடைக்காது, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க மக்கள்லாம். உண்மையாலுமே எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா நமக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதுலலாம் அந்த மக்கள் மேலே எந்த குறையும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனாலும் நம்ம இந்த கூகுள் மேப்ஸை மட்டுமே நம்பி போகக்கூடாதுங்கிறது இது ஒரு நல்ல பாடம். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓகே, அவுட் ஆஃப் ஏரியா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னா கூகுள் மேப்ஸை நம்பக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எதாவது மனுஷங்களை பார்த்தோம்னா அவங்கள கேட்டு அவங்கள சொல்கிறத நம்பி தான் நம்ம மேற்கொண்டு மூவ் பண்ணி போகணும். ஏன்னா கூகுள் மேப்ஸ் வில்லேஜில் ரொம்ப சொதப்புது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம், வந்தாச்சு. வந்ததுக்கு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் மறுபடியும் அங்கே சித்தர் மலைந்து கிளம்புனோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே வந்தேன். வந்து ஒரு டீ கடையை பார்த்து அங்கே பார்த்தா யாருமே இல்லை, ஒரு அக்கா மட்டும் தான் டைலரிங் தைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட தான் விசாரித்தேன், இங்கே என்னக்கா இருக்குது, வேறு எதாவது பார்க்குறக்கு இருக்கா, இல்லை இந்த மலை ஏறி வருது, அப்புறம் இந்த சித்தர் கோவில் இது மட்டும்தான் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த அக்காவுக்கு சொன்னாங்க, இங்கே இந்த வியூ பாயிண்ட் இருக்குது, ஆனால் அது இன்னுமே உள்ளே போகணும் தம்பி அப்படின்னாங்க. சரி, திரும்பி வந்துவிட்டோம். மறுபடியும் ஒரு 7 கிலோமீட்டர் ஏன் உள்ளே போய் சுற்றுவானே, வேறு எதுவும் பக்கத்தில் இல்லையான்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு செக் டேம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க தம்பி, சின்னதாக. அங்கேருந்து தண்ணி நிறைஞ்சு கீழே வழியிறது, எல்லாம் குளிப்பாங்க. அங்கே வேணால் நீங்கள் போய் பாருங்கள், அதில் குளிக்கவும் செய்யலாம், சில பேர் வேடிக்கையும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரிங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சட்டியை தலையில் கவுத்துட்டு கேமரா முன்னாடி மவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இறங்கி போனேன். அவங்களுக்கு அந்த நீங்களாக பார்க்குற மாதிரியான ஃபீலிங்ஸ் வேணுன்றதுக்காக நான் அப்படியெல்லாம் செட் பண்ணிவிட்டு இறங்கி போய் எட்டி பார்த்தேன். மேலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தண்ணி நிறைஞ்சு அப்படியே வலிஞ்சுது. பார்க்குறக்கு கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. இருந்தாலும் சரி, இன்னும் கீழே போய் பார்ப்போம். அவங்க தான் சொன்னாங்களே, கீழே போய் பார்த்தா எல்லோரும் குளிச்சுட்ருப்பாங்க,
நீங்களும் கால் நினச்சி நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே சொல்லிவிட்டு மேற்கொண்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். பாருங்கள் பாறை. ஆனால் இந்த இடம் எந்த அளவுக்கு சேஃப்னு கேட்டால் எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. இங்கே பாருங்கள், அங்கேருந்து அந்த பாலத்துலேருந்து வர தண்ணி பாறைகள் மூலமாக கொட்டுறது ஒரு சின்ன அருவி மாதிரியே இருக்குது. அந்த இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். நான் நடந்து போகும்போது கூடவே ஒரு நாயும் பின்னாடி வந்துட்டு இருந்தது. அதுக்கு சும்மா ஒரு 2 பிஸ்கெட் தான் போட்டோம். அதுக்கே அது நம்ம கூட இறங்கி வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறது சாதாரண விஷயந்தான். உங்களால் முடிஞ்சால் அதுகளுக்கு ஒரு 2 பிஸ்கெட்டோ இல்லைனா ஒரு பாலோ வாங்கி ஊற்றிட்டு வாங்க. என்கரேஜ் பண்ணணும்னு இல்லை, எனக்கு அதில் பார்க்கும்போது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால் நான் அதை செஞ்சேன். உங்களுக்கும் அது நல்லதுன்னு பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க. அதை பாருங்கள், நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடுது. ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் அப்புறம் என்ன பண்ண யோசிக்கும்போது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்தாங்க. அவங்க இங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் யூடியூபர்னு கேட்டாங்க. இல்லை ப்ரோ, நான் வெறும் இன்ஸ்டாகிராம் தான், அதில் ரீல்ஸ் போடுவேன் அவ்வளோதான் அப்படின்னேன். அப்படியா, அப்போ வாங்க, இன்னும் கீழே போனால் ஒரு அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்கு இருக்குது, அது பார்க்க அழகாக இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அது போகிற வழியே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. பயத்தோடு இறங்கி போனேன். ஆனால் இறங்கி போய் அந்த அழகான காட்சி, அவங்க சொன்ன அந்த அழகான காட்சி இந்த அருவி தான். அந்த அருவி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி 2 பக்கம் பாறை. எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த அருவி ஓடி அந்த பாறை அப்படி பொழந்திருக்கா, இல்லை அந்த பாறை பொழந்ததுனால இங்கே அருவி கொட்டுதா, இல்லை என்னன்னே தெரியல. இதோ அந்த அருவி அவங்களுக்காக ஒரு ஸ்லோ மோஷனில் எனக்கு தெரிஞ்ச சினிமேட்டிக் ஷாட் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பா, அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகான ஒரு சின்ன அருவி தான். அது உண்மையிலும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகை ரசிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே அங்கேருந்து மேலே ஏற ஆரம்பித்தேன். மேலே ஏறுறது உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி தான் ஹெல்மெட்டை மாட்டிட்டு அதில் கேமராவே மாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கங்கே ரிஸ்க் எடுத்து தான் மேலே ஏற ஆரம்பித்தேன். அப்போ கூட ஒரு ப்ரோ சொல்லுவார், பார்த்து ஏறுங்க அப்படின்னு. ஏறிட்டேன். மேலே ஏறி வந்துட்டு அந்த ப்ரோக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு என் செருப்பை ஒரு இடத்துல வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். வர்றப்போ குரூப்பாக வந்தோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிறப்போ கொஞ்சம் காடு மாதிரி இருந்தது, அதனால் வழியை கண்டுபிடிச்சி பத்திரமா தான் போகணும். இப்படிலாம் இங்கே வரக்கூடாது தான் இருந்தாலும் இந்த அழகை விட்டு பெரிய மனசு இல்லைனாலும் நமக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம பயணத்தை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதோ மக்களே, வத்தல் மலை விட்டு நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும் போது தான் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் அருவியில் குளித்தேன். நான் ப்ராப்பராக எந்த ஒரு துணியை எடுத்துகிட்டு போகல, துண்டோ இல்லை மாற்றிக்கிறதுக்கு துணியை எடுத்துகிட்டு போகல. இருந்தாலும் அந்த அருவியை பார்த்துட்டு குளிக்காமல் இருந்ததுக்கும் மனசு இல்லை. அதனால் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே ஈரத்தோடையே மேலே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த வத்தல் மலை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன், வெறும் மலையை மட்டும்தான் பார்க்கணுன்ட்டு. ஆனால் இந்த அருவி, அங்கே கிடச்ச புது ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு புது பாண்டிங்கே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு இருந்துச்சு. அதனால் இந்த வத்தல் மலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்க மக்களாகட்டும், அந்த இடமாகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணுமா, இல்லை என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், அடுத்து மைக் வாங்கியிருக்கேன். இன்னும் 2-3 வீடியோக்கு அப்புறம் நம்ம ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவரில் தான் வரும். அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே.